அடுத்த நாள் 258 கிளம்பியாச்சுங்க. நேராக அந்த மெயின் சிட்டிக்கு போயிட்டு என்னென்னு பார்க்க வேண்டியதான். 100 கிலோமீட்டர் இருக்குது கரெக்டாக. இங்கேருந்து அக்யூரேட்டாக 100 கிலோமீட்டர் இருக்குது. வாங்க போகலாம். வந்து நடந்து போயிட்டு இருந்தேன். ஒரு கடையில் வந்து டீ சாப்பிட சொல்லியிருந்தாங்க. இங்கே இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. என்னென்னா இந்த கடையில் பிரதர் வந்து சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் காட்டுறேன். ஹாய் பிரதர் தான் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வரைக்கும் வந்துட்டீங்க, அஸ்ஸாம் வரைக்கும் வந்து உங்களுக்கு சேஃப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஸ்ஸாம் போகிற வரைக்கும் சேஃப் தான். பட் வந்து அருணாச்சல பிரதேசத்துலேருந்து இந்த நாகாலாந்து, மேகாலயா, மணிப்பூர், ஸோ இந்த மிசோரம் ரைட், மிசோரம் வரைக்கும் வந்து உங்களுக்கு சேஃபாக தான் பார்த்து போகணும், சேஃப் இல்லாமல் தான் இருக்கும், சேஃபாக தான் பார்த்து போகணுன்றாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து ட்ரைபல்ஸ் பீப்புளாக இருப்பாங்களா, காட்டுவாசி பீப்புளாக இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து இந்த யூடியூப்ன்றது அந்த நாலேஜ் இருக்காதான். சேம் வந்து என்ன வேணால் நடக்கலாம் உங்களுக்கு. சேம் வந்து நீங்கள் வந்து டென்ட்டு போட்டு தங்காதீங்க. எதாக இருந்தாலும் வீடியோ எடுத்தாலும் அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு எடுங்க. மேக்ஸிமம் அவங்க 90% ஹிந்தி தான் பேசுவாங்க, 10% தான் இங்கிலீஷில் கொஞ்சம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இவங்க சொன்னோடனே. பட் வந்து நம்ம சேஃபாக தான் போகணுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. அடுத்தடுத்த ட்ராவலில் தான் நம்மளுக்கு தெரியும் அதை பற்றி. சேம் இதே மாதிரி தான் ராஜஸ்தான்லேயும் சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து ரொம்ப கெடுபடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்கேயே ஒரு சில விஷயங்கள் எனக்கு நடந்துச்சு. நான் அதை வந்து இந்தியா முடித்தோடனே நான் சொல்கிறேன். ஸோ ராஜஸ்தான் வந்து எனக்கு வந்து 90% 50-50 ஃபீல் குட்டாக இருந்துச்சு, 50 பேடாக இருந்துச்சு. பட் வந்து இவங்க வந்து ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி இருக்குன்றாங்க. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அண்ட் ஒரு வழியாக திரும்ப லாரியில் லெஃப்ட் கிடச்சிருச்சு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. துமாரண்ணா தீபக்கா ஒரு பேர். கரெக்டாக வந்து குவாத்தி பக்கத்தில் பெட்ரோல் பம்பில் சேமில் வந்து இறங்கிடலாம். இப்போ தான் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி ஏதோ வந்து ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னென்னா, ஆமாம், ஜனநாயகன் வந்து ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸில் 6:30 அப்படின்னு சொல்லிட்டு 6:30 6:45 நினைக்கிறேன். ஸோ டென்ட்டில் உட்காந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு, மேக்ஸிமம் முடிஞ்சால் டென்ட்டில் உட்காந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குங்க. இப்போ தாங்க ட்ரெய்லர் பார்த்தேன். என்னங்க ட்ரெய்லர் இப்படி கட் பண்ணியிருக்காங்க. பகவத் கேசரின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சேம் அதே மாதிரி தான் இருக்குது பார்க்க. ஆனால் வந்து கொஞ்சம் ஃபேன்ஸுக்காக கட் பண்ண மாதிரி கட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, பார்த்தேன், நல்லா இருக்குது. படத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுது. பார்ப்போம். விஜயோட லாஸ்ட் படம் வேறு, 69வது படம். பார்ப்போம். அஸ்ஸாம் முடிஞ்ச வரைக்கும் அஸ்ஸாமில் ஏதாவது தேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னா போயிட்டு நான் உங்களுக்கு தனியாக ரிவ்யூ மாதிரி போடுறேன். இந்தியா அவுட்லைன் மேப் ப்ளாக் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ மாதிரி போடலான்ற மாதிரி ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம்.